Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். நான் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ வந்து மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 2-3 பார்ட் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன வீடியோ தான். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் வீடியோ வந்து மொபைலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எதுவுமே நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் Chroma Toon அப்படிங்கிற ஆப் வச்சு. ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி கொடுக்குறது அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ சேவ் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. ரைட் சைட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரெக்கார்டு தான் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளே பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அனிமேஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இருக்காது. நீங்கள் க்ரியேட் பண்ண அனிமேஷன் மட்டும்தான் வந்து ப்ளே ஆகும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பண்ணிக்கணும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் இருக்கும். இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற கைன் மாஸ்டர்லேயே வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கலாம். கேலரியில் இருக்கக்கூடிய அந்த அனிமேஷன் வீடியோ வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனுக்கு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து அந்த டைமிங் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோஃபோனுடைய பர்மிஷன் கேட்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த கேரக்டருடைய டைலாக் என்னவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து வாய்ஸ் கொடுக்குறதுக்கு எவ்வளோ டைமிங் வரைக்கும் பேசுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறத அந்த வந்து டைமிங்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ளூ கலரில் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து பேசுனீங்கன்னா போதும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் நீங்களாக தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒவ்வொரு வாய்ஸையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாய்ஸை. அதை எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் தான் இருக்கும். ஜஸ்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஆடியோ அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த வாய்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய வாய்ஸை கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்தாப்புலையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், மெயில் வாய்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ரோபோட்டிக் வாய்ஸ், எந்த வாய்ஸ் வேணாலும் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சிம்பிள் தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.